பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். வைராக்கியம், இது மனிதனுக்குள்ள ஒரு குணம். இன்னைக்கு அநேகருக்கு இந்த வைராக்கியம் விடவே மாட்டேங்குது. என்னதான் இருந்தாலும் சரி, எதோ படிக்கிறோம், எவ்வளவோ தெரிஞ்சுக்கிறோம், ஆனால் அந்த வைராக்கியத்தை விட்டுருக்க முடியுதா? எதில் வைராக்கியம் கொள்ளணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கா? பெற்ற தாய் மேலே இன்னைக்கு எத்தனை பேர் வைராக்கியம் வச்சுருக்கிறவங்க? எனக்கு அன்பானவர்களே, பெற்றார் செய்த நன்மைகளை கொஞ்சம் நினச்சி பார்த்தா நம்மளால் வைராக்கியம் வைக்க முடியுமா? பெற்றார் செய்த நன்மை என்ன? மிக அழகாக தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்கிறார், பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மை செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பெற்றவங்க 10 மாதம் சுமந்து தூக்கி வளர்த்து தன் தூக்கத்தை விட்டு தன்னுடைய சுகபோகத்தை விட்டு, நீ அழுதா அவங்க அழுது, நீ சிரித்தா அவங்க சிரித்து, நீ சாப்பிட்டா அவங்க சாப்பிட்டு, இப்படி வளர்த்த தாயை ஒரு சின்ன காரியத்தில் திருமணத்துக்கு, ஏம்மா இது வேண்டாம்மா, உனக்கு ஒரு நல்ல பையனை பார்க்குறேன் அப்படின்னா உடனே ஏற்றுக்க முடியுதா? எங்கள் அம்மாவை நான் மூஞ்சியில் முழிக்க மாட்டேன், இதை ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாங்க. எத்தனை பேர்? வைராக்கியம் என்பது நல்ல விஷயத்தில் வைக்கலாம், ஆனால் அநேக நேரம் நாம் எப்படிப்பட்ட காரியங்களில் வைக்கிறோம்? உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து தேடி கையில் எடுத்து யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை தேடி கையில் எடுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுமா? அல்லேலூயா. எல்லை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யார் என்று நான் அறிவேன். எல்லை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, உண்மை உள்ளவரே, இன்னும் நன்மைகள் செய்பவரே, இன்னும் நன்மைகள் செய்பவரே. உண்மை உள்ளவரே, இன்னும் நன்மைகள் செய்பவரே, இன்னும் நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யார் என்று நான் அறிவேன். மனிதர், ஐயா மனிதர், உலக மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே. மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே. உள்ளாவின் தேற்றி அபிஷேகம் செய்பவரே. உள்ளாவின் தேற்றி அபிஷேகம் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யார் என்று நான் அறிவேன்.
வாழ்க்கை இந்த வாழ்க்கை ஐயா வாழ்க்கை பயணத்திலே வழி துணையாயிருப்பவரே. வாழ்க்கை பயணத்திலே நல் துணையாயிருப்பவரே. உள்வாத்தையென்றும் உணவா பள்ளமாய் காப்பவரே. உள்வாத்தையென்றும் உணவா பள்ளமாய் காப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று அறிவேன். எல்லாம் எடுத்திருப்பீங்க. யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் இருதயத்திலே நல்ல கவனிங்க. நமக்கு இருதயம், எல்லாருக்கும் இருதயம் இருக்கு, உண்மைதானே? இருதயம் இருக்கிறதுனால தான் ரத்த ஓட்டம் என்ன செய்யுது, ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இருதயத்தில் தான் தமனி சிறை என்று ஆராய்ச்சி விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். நல்ல ரத்தமும் பெரிய கெட்ட ரத்தமும் வந்து சங்கமித்து அதில் பிரிக்கப்பட்டு நல்ல ரத்தம் உடல் முழுக்க ஓடுறது இருதயத்தில்தான். அதனால நம்ம கையை வச்சு பார்த்தோன்னா லப்பு டப்பு லப்பு டப்புன்னு என்ன செய்யுது, துடிக்குது. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியம். நல்ல கவனிங்க, கசப்பான வைராக்கியம். இன்னைக்கு அநேக நேரங்களில் வைராக்கியம் வந்துட்டாலே கசப்பு வந்துடும். யார் மேலே இன்னைக்கு மனிதனுக்கு மனித விரோதம் உண்டா? அவருடைய கொள்கைகள் தான் விரோதம். மனுஷனுக்கு மனுஷன் விரோதியே கிடையாது. ஏன்னா எல்லாரும் மனிதர்கள். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள், கசப்புகள், வைராக்கியங்கள் தான் மனிதனை பிரிக்குது. அநேக நேரங்களில் ஏன் நம்மால் இந்த கசப்புகளை மறக்க முடியல? எனக்கு அன்பானவர்களே, எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலும் 15வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பல எச்சரிப்புகளை சொன்ன இந்த வேதம் ஒரு அருமையான எச்சரிப்பை சொல்லுது. என்ன எச்சரிப்பு? திரும்ப இந்த வசனத்தை என்ன உங்களுக்கு மனசில் உடனே ஆயிராது. திரும்ப அதை 18 அழகா 12-15 பாருங்க. எபிரேயர் ஒருவனு யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா ஆண்டவர் யாரையுமே பிரித்து பார்க்கறது இல்லை. ஏன்னா அவருக்கு ஒவ்வொருவரும் மிக முக்கியமான. we are all the beloved brothers and sisters. you are a VIP. நீ தான் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். ஒருவனும், ஏன்னா அவருடைய விருப்பமே அதுதான். வேதம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எனக்கு அன்பானவர்களே, கசப்புக்கள் இன்னைக்கு அநேக நேரங்களில் ஒருவனும் கெட்டு போயிடக்கூடாது. அதே போல தான் இங்கே சொல்றார், உங்கள் இருதயத்தில் என்ன சொல்லியிருக்காரு? எபிரேயர் 12 ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத. ஏன்னா இந்த கசப்பு வந்துருச்சுன்னா கிருபை போயிருங்க, மறந்துடாதீங்க. கசப்பு வந்துருச்சுன்னா அந்த கிருபை நம்மளை விட்டு என்ன செஞ்சிடும், போயிடும். நம்ம பாடுவோம் எத்தனை தரம், கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் உங்க கிருபைதான்
என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒடுக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை, ஒடுக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கி கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. ஐயா அம்மா, மனசுக்குள்ள யாரா இருந்தாலும் சரி, உங்கள் இருதயத்தில் ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி. நல்லா கவனிங்க, வேர் இருந்தா கூட முளைச்சிரும். முந்தைய காலத்துல வெள்ளைக்காரங்க வந்த காலத்துல நாடு பச்சை பசேர்னு இருக்கணும்னு சொல்லி ஒரு சின்ன தத்துவத்தை கொண்டு வந்தாங்க. என்ன தத்துவம்? அவன் நாடு கொஞ்சம் குளிர் நாடு ஆகியனால இங்கே வந்தால் வெப்பம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இந்த கருவை இருக்க, நாட்டு கருவை, காட்டு கருவை, இது என்ன செய்யும்? வெப்பத்தை உள்ளெடுத்துக்கிட்டு குளிர்ச்சியை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இந்த காட்டு கருவை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் தண்ணியில் கூட அழகாக வளரும். நாடு செழிப்பாக இருக்குதுன்னு காமிக்கிறதுக்கு கருவையை கொண்டாந்து எங்கே பார்த்தாலும் விமானத்தில் ஹெலிகாப்டர் வச்சு தூவினாங்க. இப்போ கருவை போயிடுச்சா? இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஐயா மரியாதைக்குரிய காமராஜ் ஐயா ஆட்சியில் இருக்கும்போது கூட நேரு வராருனோட கருவைகள் விதைக்கப்பட்டதை நீங்கள் மறக்கக்கூடாது. வந்து பார்த்தோன்னே மேலே வந்து பார்த்தா அப்படி பச்சை பசேன்னு தெரியும். அப்போ தமிழ்நாடு செழிப்பாக இருக்குன்னு. எனக்கு கண்வார்களே, இன்றைக்கும் கருவையை நீங்கள் எவ்வளோ வெட்டி பாருங்க, திரும்பி என்ன செய்யும்? கட்டாயம் வளர்ந்துடும். ஏன் தெரியுமா? யோபுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். யோபு 14:7 மிக தெளிவாக எழுதி வச்சிருக்கார். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. ஏன்னா அவ்வளவு மரத்துக்கு வேறு பூமியில நிற்கும். ஒரு மரத்தை குறித்தாயினும் ஒரு நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போடப்பட்டால், அதை சுத்தமா நீ வெட்டி போட்டுட்டா கூட திரும்ப தழைக்கும். அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்க்கும். இளம் மரம் போல திரும்ப. ஆகையினால இந்த சாதாரண மர வேற அப்படி வருதுன்னா கசப்பான வேறு நமக்குள்ள இருக்கலாமா? எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் உங்கள் இருதயத்தில் ஒருத்தரும் ஐயா ஒன்றை மறந்துடக்கூடாது. தேவனுடைய கிருபை இழந்து போகிற மாதிரி ஒரு தன்மை கசப்புகான வேருக்கு. அந்த வேர் நம்ம இருதயத்துக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. இன்னைக்கு அநேகரால் மறக்க முடியுதா? கசப்பான வேர், வைராக்கியம், கசப்பு, இது என்னைக்கு நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுருக்கீங்களோ அன்னைக்கு வரைக்கும் தேவ கிருபை நமக்கு கிடைக்காது. அதனால தான் நம் மாறாவின் அனுபவங்களை மதுரமாக்கி கர்த்தர் காட்டினார். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் போகும்போது தண்ணி இருந்துச்சு, ஆனால் குடிக்கிறதுக்கு என்ன செய்யலை? முடியலை. எல்லாரும் சொன்னாங்க, ஐயோ தண்ணி இல்லை, வனாந்தரத்தில் எங்களை சாகுபடி கொண்டு வந்துட்டீங்க. ஆண்டவர் ஒரே ஒரு கொம்பை வெட்டி போடுப்பா. அந்த கொம்பை வெட்டி போட்டோன்னு என்னாச்சு? மதுரமாய் மாறியது. நாம பாடுறோம்ல, மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாகிடும், கசந்து போன உங்கள் வாழ் இனிமையாகிடும். மாறாவின் அந்த மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாகிடும், கசந்து போன உங்கள் வாழ் இனிமையாகிடும்.
அந்நாளின் வாழ்க்கை அன்று கசந்து போனது, இயேசுவை நோக்கி பார்த்த போது இனிமையானது. அந்நாளின் வாழ்க்கை அன்று கசந்து போனது, இயேசுவை நோக்கி அழைத்த போது இனிமையானது. மாறாவில் அந்த மாறாவில் அந்த மாறாவில் தண்ணீரெல்லாம் மதுரமாகிடும், கசந்து போன உங்கள் வாழ்வு இனிமையாகிடும். குருடன் வாழ்க்கை என்று கசந்து போனது, இயேசுவை நோக்கி அழைத்த போது இனிமையானது. பிறவி குருடன் வாழ்க்கை என்று கசந்து போனது, இயேசுவை நோக்கி கூப்பிட்ட போது இனிமையானது. மாறாவில் அந்த மாறாவில் அந்த மாறாவில் தண்ணீரெல்லாம் மதுரமாகிடும், கசந்து போன உங்கள் வாழ்வு இனிமையாகிடும். இயேசுவின் அன்பு இயேசுவின் அன்பு மிகவும் பெரியது, இயேசுவின் அன்பு இயேசுவின் அன்பு மிகவும் பெரியது. என்னையும் மீட்க உன்னையும் மீட்க தேடி வந்தது. இயேசுவின் அன்பு இயேசுவின் அன்பு மிகவும் பெரியது, என்னையும் மீட்க உன்னையும் மீட்க தேடி வந்தது. மாறாவில் அந்த மாறாவில் அந்த மாறாவில் தண்ணீரெல்லாம் மதுரமாகிடும், கசந்து போன உங்கள் வாழ்வு இனிமையாகிடும். உண்மைதானே? அந்நாள் வாழ்க்கை கசந்து போச்சு. ஆனா இயேசுவின் அன்பு கிடைச்ச போது சாமுவேலை பெற்று பாடவே ஆரம்பிச்சிட்டான். வாழ்க்கையில் கசப்புக்கள் நாம் பாடுறோம், எல்லாத்துக்கும் பாடுறோம். என்ன பாடுறோம்? வாழ்க்கையில் கசப்புக்கள் வளர்ந்துட்டாலும் பாசமுள்ளது, வாழ்க்கையில் கசப்புக்கள் வளர்ந்துட்டாலும் பாசமுள்ளது, மாறாவி பேரை தேனாக மாற்றும் அது போதும். மாறாவி நீரை தேனாக மாற்றும் என்னேசரினோடுண்டு. தேவா நான் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதிலா நீங்க எதிலா என்னோடு வருவதிலா, எதிலா இது எதிலா நீர் என்னோடு இருப்பதிலா. ஐயா, தேவா எதினால் விசேஷித்தவன். அதை தினம் யோசிச்சு பார்த்தா அவர் நம்மோடு இருப்பதனால தான். அந்த கிருபையை விட்டுட்டா மாறாத கிருபை, நித்திய கிருபை, இல்லையில்லா கிருபை. ஆமா, there is no limitation at all. அதற்கு அளவே கிடையாது. unmeasurable grace, அளவிட முடியாத கிருபை. எனக்கு அன்பார்களே, உங்க இருதயத்தில் ஒருத்தரும், திரும்ப அந்த வசனத்துக்கு வலது கையில் வச்சுங்க, உங்கள் இருதயத்தில் ஒருவனுனா ஒருத்தி அதுக்குள்ள அடக்கம். ஆம்பளை எடுத்தானு சொன்னீங்க, அதுக்காக பெண்கள் வைராக்கி வைக்கலாமான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஆட்களை பற்றி தெரியும். இங்கிட்டு போனால் அங்கிட்டு வருவீங்க, அங்கிட்டு போனால் அங்கிட்டு வருவீங்க. ஆகையினால ஒருவனும் அந்த ஒன்றுக்குள்ளே தான் ஒன்று அடக்கம், ஆதாமுக்குள்ளே தான் ஏவாள் அடக்கம். ஆகையினால அழகா சொன்னார், உங்கள் இருதயத்தில் ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்து அது எழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால். அப்பா, அந்த வேர் இருந்துச்சுன்னா போவே போகாது, அந்த வேரையே எடுத்துடணும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்குள்ள அந்த கசப்பான வேர் இருக்கா,
மாராமின் அனுபவம் இருக்கா? ஏன்னா நகோமிக்கு இந்த அனுபவம் வந்துருச்சு. எல்லாம் போன உடனே தன்னை உண்டாக்கின தேவன் பேர்லேயே குற்றம் சாட்டுறான். என்ன சொல்கிறான்? 1ஆம் அதிகாரம் ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஊராரெல்லாம் அவளை பார்த்து சொல்கிறாங்க, ஒரு காலத்தில் இங்கேருந்து போனான். எங்கேருந்து? அப்பத்தின் வீடாகிய பெத்லகேம்லேருந்து எங்கே போனான்? மோவாபுக்கு போனான். இப்போ தேவன் கர்த்தர் ஜனங்களை சந்தித்தார், அவர்களுக்கு அப்பத்தை அருளினார், ஆகாரத்தை அருளினார் என்று கேள்விப்பட்ட உடனே தன் மருமகளை கூட்டிக்கிட்டு வாரா. போகும்போது நிறைவுள்ளவளாக போனான், இப்போ குறைவாக வந்தா. காரணம் என்ன? அந்த கிருபையை விட்டு போயிட்டா. அப்பத்தின் வீட்டை விட்டு போகக்கூடாது. தாவீது ஒருத்தனுக்கு சொல்லியிருப்பான், எப்பா நீ பெத்லகேம் விட்டு போகிற நாளில் நீ என்ன செய்யப்படுவ? கொலை செய்யப்படுவேன்னா. அவன் வாட்டில் உள்ளே இருந்திருக்கலாம். ஒரு நாள் மீறி போனான் ஒரு வேலைக்காரனை தேடி. கடைசியில் அவன் என்ன செய்யப்பட்டான்? கொலை செய்யப்பட்டான். மறந்துடாதீங்க. இவன் நிறைவுள்ளவளா போய் இப்போ என்ன செய்கிறா? புருஷனை இழந்து பிள்ளைகளை இழந்து அப்படியே மனம் சோர்ந்து வரா. எல்லாரும் சொன்னாங்க, என்ன வாசிங்க? ரூத்தின் புஸ்தகம். அதற்கு அவள் நீங்கள் என்னை நகோமி என்று எல்லாரும் சொன்னாங்க. நகோமி தானே. நகோமி என்றால் மகிழ்ச்சி என்று பொருள். இன்னைக்கு கூட எத்தனை இடங்களில் நகோமி நல்வாழ்வு திட்டம்னு வச்சுருக்காங்க. ஏன்னா நகோமிங்கிறது மகிழ்ச்சி. அவர் என்ன சொல்கிறா? எல்லாரும் நகோமி தானே, ஐயோ வர்றவ நகோமியா அப்படின்னு பார்க்குறாங்க. அவள் சொல்கிறா, என்னை எல்லாரும் என்ன சொல்லாதீங்க, நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். எங்கேயாவது ஆண்டவர் கசப்பை இருக்கட்டும் சொல்லியிருக்காரா? எந்த இடத்துலையாவது ஒருத்தனுக்கு கசப்பை வைக்கக்கூடாது. ஒருத்தர் அந்த கசப்பு வைராக்கியத்தை வச்சிடக்கூடாது. அந்த வேர் கூட நம்ம இருதயத்தில் முளைச்சி எழும்பி கிருபையை விட்டுறக்கூடாது. இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே எனக்குள்ள அந்த கசப்பான எண்ணங்கள் மாறட்டும் சுவாமி. குடும்பத்துக்குள்ளே கசப்பு இருக்கா? பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளே கசப்பு இருக்கா? ஏன் சகோதர சகோதரிகளுக்குள்ள கசப்பு இருக்கா? இந்த கசப்பை கொஞ்சம் ஏன் விட முடியாதா? இதென்ன எட்டியா? எட்டி தான் கசப்பு 3 நாளைக்கு இருக்கும். எட்டியை லேசாக தடைஞ்சிட்டிங்கன்னா வாக்கில் தடையிட்டு பாருங்கள், எவ்வளவு இனிப்பு போட்டு சாப்பிட்டாலும் என்ன செய்யாது, அந்த எட்டி கசப்பு மாறவே மாறாது. அதனால தான் அந்த காலத்தில் நான் படிக்கும்போது ஒரு செயல் சொல்லி கொடுத்தாங்க. ஈயாத புல்லர் இருந்தென்ன போயென்ன, எட்டி மரம் காயாது இருந்தென்ன காய்த்து பயன் என்ன. எட்டி மரம் காய்ச்சா என்ன பிரயோஜனம், காய்க்காட்டா என்ன பிரயோஜனம்? எனக்கு அன்பார்களை கசப்புங்கிறது ஒரு சுவை. ஆனால் அதை நமக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, இருதயத்தில் வந்துடவே கூடாது. அப்படி வந்தால் என்ன நடக்கும் அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை, ஏன்னா முடிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும், மறந்துடாதீங்க, கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் பிறக்கும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. ஆனால் கசப்பை கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட மன்னிக்கிற கேளுங்களேன். ஐயா எனக்குள்ள இருக்கிற கசப்பெல்லாம் நான் மறக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்களேன். ஆண்டவர் நம்ம மேலே கொஞ்சம் கசப்பாருனா நம்ம என்ன ஆகும்? அந்த கிருபை இல்லைன்னா நம்ம எங்கே போவோம்? நம்ம இருதயத்துக்குள்ளே என்றைக்கோ செஞ்ச காரியமாக இருக்கும், என்றைக்கோ ஒரு வார்த்தை சொன்னதாக இருக்கும். இன்றைக்கு வரைக்கும் அதை வச்சுக்கிட்டு வைராக்கியத்தோடு கசப்போடு இருக்கலாமா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னை மன்னிங்கப்பா. எல்லாரும் சேர்ந்து ஒரு வார்த்தை சொல்லுவீங்களா? எங்களுக்கும் உங்களுக்கும் தெரிஞ்ச ஆண்டவரான்மாவை விரும்புகின்றார், பாண்டிட்ட ஆன்மாவை தேடுகின்றார், அண்டிடும் ஏழைக்கு அருளுகின்றார், அண்டிடும் ஏழைக்கு அருளுகின்றார், வேண்டுகிற துரோகிக்கு கூட இறங்குறாராம். நமக்கு இறங்க மாட்டாரா? இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் பார்க்கிறதோட விட்டுறாம ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? எதுக்கு? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும், தடையில்லாமல் வரணும். அதற்கு தேவைகள் 30 நாளும் சந்திக்கப்படணும். எங்கள் சபையை எப்போமாவது உங்களுக்கு டைம் கிடச்சா வந்து பார்க்கலாம் வாங்க.
2 கண்ணு தெரியாத மக்களுக்காக தான் அந்த சபையை வச்சுருக்கிறோம். எத்தனையோ பேர் கை கால் இழந்தவங்களும் வர்றாங்க, விதவை தாய்மார்களும் வர்றாங்க. அப்படிப்பட்டவர்களே ரட்சிக்கப்படுகிற நோக்கத்துக்காக தான் அந்த சபை. ஏதோ காணிக்க வரணும், ஐயா அவங்க வந்தவொடனே அள்ளி கொடுத்தணும் இல்லை. எங்கள் சபையில் நீங்களே காணிக்க எண்ணலாம், கரண்ட் பில்லு கூட வராது, தாராளமாக வாங்க. அப்படின்னு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் செய்கிறோம்? ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. தேவனுடைய விருப்பம் அதுதான். நீங்கள் இதற்காக ஜெபிங்க. கர்த்தர் ஏவினால் நீங்களும் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். இந்த மக்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு மாதத்துக்கு 16,000 ரூபா வாடகை கொடுத்தா வேன் வாடகைக்கு எடுக்கிறோம். நீங்களும் ஒருவேளை ஐயா உங்கள் ஒரு வீடு கட்டின நாள், அல்லது உங்கள் வேலை கிடைத்தால வேலை உயர்வு வந்த நாள், பிறந்த நாள், திருமண நாள், இப்படிப்பட்ட நாட்களில் நல்ல ஒரு உணவு கொடுக்க உதவலாம், உடை கொடுக்க உதவலாம், ஏன் உங்களுக்கு அழைத்து வர வாகன உதவிக்கு உதவலாம், ஏன் ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம். ஆனால் கட்டாயம் இல்லை, விசனமாக இல்லை. கர்த்தர் ஏவினால் எப்படி பிறந்த தொடர்பு கொள்ள? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. அது வழியாக தொடர்பு கொள்ளலாம். வேறு எதுவும் உங்களுக்கு கேட்க வேண்டிய காரியம், ஒருவேளை ஐயா எங்களுக்கு வரி விலக்கு வைப்பதற்கு வழிவகை உண்டான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கேளுங்க சொல்கிறேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே தொடர்பு கொள்ளலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. கசப்பு, வைராக்கியம் இந்த உலகத்தில் அநேக மனிதர்களை ஆட்டி படைக்கிற சுவாமி. ஒருவரும் அந்த தேவ கிருபையை இழந்துராதபடிக்கு இருதயத்தில் கசப்புக்களை மறப்பதற்கு கற்றுக் கொடுங்க. கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற கசப்பு மாறட்டும், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற வைராக்கியம் மாறட்டும், ஏன் மாமியார் மருமகளுக்குள்ள இருக்கிற வைராக்கியங்கள், கசப்புகள், கோபங்கள் மாறட்டும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளில் அடியெடுத்து வைக்கிற மக்களுக்கு இந்த வருஷம் முழுவதும் நன்மையினால் முடிசூட்டி அதன் பாதை முழுவதும் நெய்ப்பொழிகிற அனுபவத்தை தார். சுகவீனம், பலவீனத்தில் இருப்போருக்கு நல்ல சுகத்தை கொடுங்க. மன சஞ்சலத்தோடு இருப்பவர்களுக்கு சஞ்சலங்கள் மாறட்டும், கவலைகள் மறையட்டும், வேதனைகள் விலகட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.